திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா இந்த சோபா செட்டுக்கு அருள் காட்டுலே. என்ன சோபா செட்டுக்கெல்லாம் தீவாரத்துல காட்டுற? தாத்தா இங்க இருக்காரு. ஓம் சிம்ரனை நம, ஓம் ரம்பாவே நம, ஓம் கஜோலை நம, ஓம் மாடிப்படி நம. என்ன ஏறி போற படிக்கட்டுக்கெல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நம. சட்ட கீழே வை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க? துண்டாடுறா. கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. எப்படி மாப்பிள நீங்க வந்த கொஞ்ச நாள் என் பேர்னு இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பாருங்க உங்க பேரனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு. நடு தெருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச தாத்தா? யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறேன்னா மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான அவனை வர வச்சேன். மாமா நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குறேன் பாரு. எங்கடா வெட்டலுக்கு போறீங்க? டேய் எங்கடா இருக்கீங்க? ஐயோ டேய் வந்தேடா கருமாமி, உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஹாய் ஹாய். ஐயோ மாமா என்ன பார்த்து பயப்படுற? இல்ல நீ 60 ரூபாய் வச்சிட்டு இருக்க, ஏதாவது வெட்டி தொலைச்சிட போறேன்னு தான். நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்து. பிளாக் கார்டா? எஸ் யூ நோ இங்கிலீஷ். ஐ நோ. ஐ அம் பிளாக் கார்டு. கருப்புசாமி வந்திருக்கு. ஐயோ கருப்பு சாமியா? எங்க குலதெய்வம் பாச்சே. இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கோத் அருவா? என்கிட்ட 6 அடி அருவா இருக்குதே, அதை எடுத்துட்டு வந்து வெட்டி இருப்பேன். ஐயோ கருப்பு சாமி, எதுக்கு சாமி அருவா கீழே போட்டீங்க? இல்ல சாமி வந்து லேட் ஆச்சு. நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். 19 படி? நான் 18 படி தானே. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா? சாமி உனக்கு என்ன சாமி வேணும்? இன்னைக்கு நீ கசங்கன கத்திரிக்காய் தாண்டி. சொல்லுங்க சாமி. நீ வறுத்த வாழைப்பழம் தாண்டி. ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்க. சரி சாமி, என்ன வேணும்னு கேளுங்க சாமி. என்ன தாத்தா இது கூடவா தெரியாது? கருப்பண சாமிக்கு வந்தது பட்ட சாராமே சுருட்டும் தான். டேய் அது ஓல்டு கருப்பண சாமி, இது லேட்டஸ்ட் கருப்பண சாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ், ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா, உன் பேரனை திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேரனை ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு 10 கொடுத்து அனுப்பு. 10னா 1000மா இல்ல லட்சமா? 10 லட்சம் தான். சரி சாமி. இல்லை சந்தி சிரிச்சவனே வெளியே வரா. யோ வண்டி வளர்க்கல என்னயா என்ன குதிக்கிற? 4 வட்டி மட்டன் பிரியாணி, 4 வட்டி கோழி பிரியாணி, 10 வெண்ணி முட்டை, ஆம்லெட், சுக்கா ரோல், இன்னும் கடைக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பொட்டை கட்டிக்கொண்டா. சரி துட்டு சுட்டா மூக்கியான என்ற சொன்னேன்னா உன்னை பிச்சு விடுவார் பிச்சு. எல்லாத்தையும் கட்டிக்குறா வெண்ண. ஏண்டா ஓசி சோத்துலயே உடம்ப வளர்த்துட்டு திரியுறீங்க? மூக்கையா என்னடா மூக்கையா? அவங்க அப்பனே வந்தாலும் சரி ஒண்ணும் தர முடியாது. என்ன பண்றேன் பாரு. அடிக்கிற அடியில உங்க ஆட்டாட்ட விட்ட சேலையெல்லாம் நீ கக்கணும்டா கக்கணும்டா. நீங்க ரெண்டு அடிக்கிட்டு பாத்துட்டு இருக்கீங்க போங்க. என்ன பாக்குறீங்க? பக்கத்துல அனத்தில் ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறேன். மாம், நான் எழுதின கவிதையை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். நானும் விழுப்புரத்துல இருந்து விடாம பாக்குறேன். எதிரில என்ன வருதுன்னு பாக்க மாட்டேங்கிற, பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு பாக்க மாட்டேங்கிற. ஒரே சீக்கு வந்த கிளவி மாதிரி இப்படி அனுப்புனா நான் எப்படா ஸ்டேரிங் பிடிச்சி வண்டி ஓட்டுறது? அதுல கஷ்டப்பட்டு எழுதுற கவிதை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஆமா, இவர் பெரிய கவிஞர் கண்ணதாச கஷ்டப்பட்டு கவிதை எழுதியிருக்காரு. ஏன்டா ஏதாவது மளிகை கடையில கணக்கு இருந்தாலும் மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பா வாங்கி சாப்பிடலாம். ஏன்டா டைத்தை வேஸ்ட் பண்ற? ஆமா, முதல்ல அது கொடுங்க மாமா. மாமா மாமா, ஆஹா, கவிதையும் பறக்குது கூடவே கவிஞரும் பறக்கிறாரு. காதலை பத்தி என்ன மாதிரி யூத்திட்ட கேளுப்பா. போஸ்ட்மேன் ஏன் கேக்குற? அவருக்கு என்ன தெரியும்? தபால் கொடுக்க தெரியும், ஸ்டாம்ப் போட தெரியும். வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்தப்பா
இந்த கேசட்ல பூங்குடியை பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன். இத போட்டின்னு வச்சுக்க அசத்திடலாம். நிச்சயமா வர்ற நேரமாச்சு வா. இன்னைக்கு வரட்டும் பாருங்க, அசத்திடுறேன். ஏப்பா 2 ஸ்பெஷல் டீ, ஒரு ஹாஃப் டீ போடு. இந்த கேசட்டை டேபிள்ல போடு. பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது. அப்படி அசந்து உன் மடியில விழ போகுது பாரு. எப்படி வனாரையா? சூப்பர். என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து ஸ்டாப் ப்ளீஸ். ஏன் எல்லாரும் போட்டு இவரை அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர்ங்கறனே? அண்ணா அண்ணா அவன் என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக அடிக்கிறீங்கப்பா? இன்னொருத்த பொண்டாட்டி சூப்பர்னு சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அவன் பொண்டாட்டியை சூப்பர்னு சொன்னா எல்லாரும் போட்டு அடிச்சிடறதா? இப்ப ஏன் பொண்டாட்டியை சூப்பர் தான் அவன் சொல்லட்டும். சொல்றேன். அண்ணே சொல்றேன். அம்மா சொல்லுப்பா. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க. என்ன சிரிக்கிறாரே? அவர் பொண்டாட்டி அவர்கிட்ட இல்ல. ஏன்? ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ்னா பக்கத்து வீட்டுக்கார. என்ன தம்பி இதெல்லாம் போய்? என்ன கம்பி இதெல்லாம் தான் தள்ளிட்டு போயிடும். அப்புறம் கம்பி கும்பி டாடி. ஏண்டா டேய் உன்ன அண்ணே இருங்கண்ணே. நான் என்ன சொன்னேன்னா இவர் கடை பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு சொன்னேன். அடடடடடட பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா இவர் அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியேடா. டேய் இது என்னது? காபி. இங்க வந்தா என்ன கேக்குற? காபி. நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காபி. எங்க சொல்லு. காபி. போண்டாவே போண்டா. வடைய வடன்னு சொல்றேன். வடைய வடைன்னு தான் கேக்குறேன். அடுத்தவன் தொடை கேட்டா உன் தொடை பிஞ்சு போயிரு. போடா போ. ஓடி போயிடு. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 கோ. போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரனை அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு போடு. அதானே பார்த்தேன். போடு. டேய் பைசன் இங்க வா. நீ எல்லாம் காப்பி கடைக்கு வந்தீங்கன்னா கடைக்கு பின்னால நின்னு தான் காப்பி வாங்கி கொடுக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போய் ஏறிமே. ஏறிமே. கேட்டியல்ல அட்வைசிங் சாங். ஐடியா வேணா என்கிட்ட கேடு. இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்ட கேட்காத. கம் ஆன் ஃபாலோ மா. ஏய் மாப்ள லெட்டர் ரெடியா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாரா அவன்? ஏண்டா ரெண்டு பக்கம் தண்ணி ஓடுது, நடுவு பாறை மேல உட்கார்ந்திருக்க, இன்னுமா லவ் வரல? என்னடா உங்க லவ்? அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டரை மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப சிட்டி லவ் எல்லாம் எஸ்டடி இன்டர்நெட் பேச்சர் மூலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது. ஓ லெட்டர் கொடுக்க போறீங்களா? எஸ். வேளாண் மாதிரி தான். அச்சோ கர்நாக்கு புடிச்சவனே நீ சொன்ன விளங்காதேடா. அதுக்கு இல்ல அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. என்னைக்கு உன்னை எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அருணாக்கர் ஒண்ணுதான் மிச்சம். லெட்டர் கொடுத்து பிழைக்கிற அது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி சரி உங்க மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரு. லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க. ஏய் வாழ்த்தி அனுப்புடா. அப்படியே போங்க. அட பாவி போங்கன்னு சொல்றியே வாங்கன்னு சொல்ற. அச்சோ டேய் அங்க பாருடா என் மாப்பிள்ளை வழி கொடுங்கடா. தகன சரியில்லை. நான் நாளைக்கு போய்க்கிறேன். இன்னைக்கு போனா நடக்கிறதா நடக்கும். டேய் அப்பா முட்டி எல்லாம் கழண்டுச்சு. அப்பா மாம்ஸ் லெட்டர் ரெடி. மாம்ஸ் வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க. என் லைஃபே இதுல தான் அடங்கி இருக்கு. இந்தாங்க. மாப்பிள்ள என் லைஃப் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு. ராஜா இருக்கு ராணி காணோம். ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. தி கேட்ச். ஏய் தவால ஐயா வாலே, என்ன கடுதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற? மரியாதை கையில கொடுக்கணும். ஐயா சில வீட்டுல நாய் தாயா லெட்டர் கவிட்டு போகுது. இந்த வீட்டுல மனுஷா இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. என் பேரை சொல்றான்ல எடுத்து குடுறி. சரி
கடுதாசி கொடுக்கறது உனக்கு பாட்டு என்ன வேண்டிய பாட்டு ரோட்ல கிழங்கு விக்கிறவெல்லாம் பாடிட்டு போறா, தபால் கொடுக்கறேன் நான் பாடக்கூடாது ஐயா. சத்தம் ஐயா பெருசு காது கேட்காது, அதனால தான் சவுண்ட் விட்டேன். சரி படி. ஐயா லெட்டர் கொடுக்கறதுக்கு தான் கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க, படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க. அம்மா தம்பியா தான் இருக்கான், பிரிச்சு படி. மேட்ரு ஓபன் ஆனா நம்ம பெண்ட நிமித்துருவானுங்க, நழுவி இருக்கும். உள்ள ஐயா லெட்டர் படிக்க சொன்னா கம்மன் நிக்கிறியே. தாத்தா சொல்லு. எவனோ ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்திய காமிச்சியா? இப்ப ஏன் புத்திய காட்டுறதுக்குள்ள மறுவாதையா சொல்லு, யார் இந்த வேலையை செஞ்சது? பேராண்டி, இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான், இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா? ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ நிறுத்தியா. அடிக்கணும் ஆசைன்னு ஒரு சின்ன குச்சியில அடிக்கா. என்னையா மரத்தை புடிக்கிட்டு வந்து அடிக்கிற? அடியே இங்க பாருடி, என்னடி கேட்ட? ட்ரங்க் ரூட்டா? இதுதான் ட்ரங்க் ரூட்டு. பெருசு நீ என்ன மெண்டலா? என்ன அடிய அடியன்னு பொம்பளை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுற? நான் ஆம்பளையா? பேராண்டி வால்யூம் கூடுது. ஓஹோ பேர ஆண்டி ஆப்பா. ரோட்ல என்ன ரெண்டு? ஐயோ அம்மா நிறுத்தியா. தபால் கொடுக்க வந்தவன் இப்படி அடிக்கிறீங்களே, கேட்க ஆள் இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன்ப்பா. அப்பான்னு சொல்லாதடா, தப்பா பிறந்த டப்பா டான்ஸ் ஆடுதுடா. ஏங்க நான் சாப்பிட்டுங்க. அவங்கிட்ட சொல்லு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயா. அப்படிதான் போடுங்க, நல்லா போடுங்க. அம்மா தாய் குலமே, என்னமா சௌரியமா உட்கார்ந்து டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? அம்மா கட்டியோ வாங்குறம்மா. என்ன சும்மா பையன் நினைச்சியா? இந்த கடுதாசி யார் எழுதுனான்னு உனக்கு நல்லா தெரியும். இது என்னது ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா கட்டி சுத்தி எல்லாம் அடிக்கிற? மரியாதையா சொல்லிடு, உப்பு கண்ணம் போட்டுருவேன். ஓ அது வேறயா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தோலை உரிங்க உரிங்க. என்னடா சொறீங்க சொறீங்க பொறீரண்டா. ஐயா நானே உள்ளத உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க. இந்த கடிதாசை வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க. இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்கிறீங்களே, அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு. ஐயா நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன், அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு. நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல, இது என் தங்கச்சி மாதிரி. எப்படி? தங்கச்சி. ஐயோ ஆள்கார பரமசிவம் இல்ல, அவன் மக பூங்குடிக்கு எழுதுனேன், இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி. பால் பரமசிவம். ஓ இனி அவன் வேற வந்து தட்ட போறானா? கிழிஞ்சமுடா. வாரி போலாம். உன் மக பூங்கொடிக்கு இவன் காதல் கடிதாசி போட்டானா என்னன்னு கவனி. நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசி எழுதிருக்காங்களா? இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வாடா போலாம். வேணா உனக்கு பூங்கொடி வேணுமா இல்ல உங்க மாமா வேணுமா? நீ முடிவு பண்ணிக்க. ஐயோ 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 ஐயோ. இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டால உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான். இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல். இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க? டேய் வாடா. ஏன்டா காது கட்ட கத்துற? வலிக்குதே. எனக்கு மட்டும் வலிக்கிறியா? சைலண்டா கத்துறான். அம்மா மாமா என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்திய, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா? நான் அப்பவே அவங்கள வந்து பின்னிரலாம் தான் இருந்தேன். இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான். ஏன் இவன் என்ன பூனையா? இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா? சைனம் பார்த்தா வருவியா? சரி சரி வாங்க போலாம். எப்படா வர்றது? மரத்தை புடிங்கிட்டு வர்றதா? அவுத்து விடுறா. எத கயிறையா? ஏப்பா அவங்க ஆமா. அப்புறம் இரு முன்னாடி போய்க்கிறேன். என்ன செடியை நட்டு சென்டிமெண்ட் டச் பண்றாளுங்க? சரி நம்மளும் டச் பண்ணிட வேண்டியதுதான். என்ன அவங்களையா? ஆஹா நோ மாப்ள, சென்டிமெண்ட் என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு இப்பவே ஒரு ரோஜா செடி வேணும் மாம்ஸ். மாப்ள இது ஒரு பெரிய விஷயமா? ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை தூக்குன மாதிரி 1 செகண்ட்ல காஷ்மீரிய உன் காலடியில கொண்டு வந்து போடுறேன். உனக்கு எத்தனை ரோஜா வேணுமோ பிச்சை எடுத்துக்க. ஆனா ஒரு பாயிண்ட் மாப்ள, என்ன? அவளுக்கு மாமா மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஊருக்குள்ள ரொம்ப பயம், ஒத்த காலும் கையோட அலையறா. உன் கையும் காலையும் பாத்துக்க. என்னையா அவளுக்கு லுக்குறாளுங்க? ஏய் அங்க பாரு. மாப்ள ஐ கம். கேக்கிட்டியா? இது காஷ்மீர் ரோஜா குச்சி, இது பெங்களூர் ரோஜா குச்சி, இது கொடைக்கானல் குச்சி, இது ஊட்டி குச்சி. இதுல எந்த குச்சி வேணாலும் பிச்சை எடுத்துக்க. பக்கத்து கடையில பச்சி போடுறாங்க, நான் போய் 2 பிச்சு தின்னுட்டு வந்துடுறேன். மாம்ஸ் என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? நீங்களும் வாங்க மாம்ஸ். அட அதுக்கு இல்லையா, நீ ஏதாவது ரொமான்டிக் லுக் விடுவ, டச்சிங் பண்ணுவ. பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா? ஏமாப்ள முன்ன எல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா பாஸ்ட் ஃபார்வர்ட்ல பாஞ்சு போவேன், இப்ப என்ன பேக்ல ரிவர்ஸ் அடிக்கிற? தைரியத்தை வர வச்சுட்டு கோ மாப்ள. மாம்ஸ் ஏதாவது வம்பு வந்துன்னு பயமா இருக்கு. நீங்களும் வாங்க மாம்ஸ். அதே பயம் தான் எனக்கு இருக்கு. நீ ஒரு காலும் கையும் இல்லாம அலையறதுக்கு ரெடி ஆகிட்ட. எனக்கு ரெண்டுமே முக்கியம். என்ன உடியா? அட ஆள உடியா. இந்த டிக்கெட் ஏற்கனவே உருப்படாத டிக்கெட். இந்த லட்சணத்துல கிளின்டன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு. அதான் ரோசா பூ சின்ன ரோசா பூ சேத்தில் ஆடும். வா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, என் மாப்பிள்ள செடி நட போறான். என்ன ஸ்டைக்கா? உள்ள பூந்து தள்ளி விட்டு போய் நடுறா. சாரி. அடடா அல்வா துண்டு இடுப்பு, உன் இடுப்பு.
அழகா பத்து இகிச்சி பருப்பு இச்சி நெருப்பு. யோ இந்த கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். சரிங்க மெண்டல். மாப்ள நல்லா ஊடி நடுறா, புடிக்கிட்டு வந்துட போகுது. ஏய் மாப்ள நட்டாச்சா? நட்டாச்சு மாமா. என்னம்மா பாக்குறீங்க? நீங்க செடி வச்சாதான் பூ பூக்கு, நாங்க வச்சா பூக்காதா? உங்க செடியில இருக்கிற பூவை தான் சாமி ஏத்துக்கு, எங்க செடியில இருக்கிற பூவை சாமி ஏத்துக்காதா? சாமி ஜென்டல்மா, யார் பூ வச்சாலும் ஏத்துக்கும். மாமா இது சாமிக்கு இல்ல, என்ன பிசினஸ்க்கா? என் காதலி தினம் இந்த கோயிலுக்கு வருவா. இதுல பூக்குற பூவை தினம் அவ தலையில வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரோஜா செடியை வச்சேன். அடுத்த தாடி கேட்ட. ஏமா இது நம்ம வீட்டு பட்டி தானே? உனக்கு என்ன சந்தேகம்? என்ன இதை என் மாமா கொண்டு வந்து உங்ககிட்ட வித்துருச்சா? இத நான் வாங்குறதுக்கு பைத்தியக்காரனா? நீ வச்சாலும் 4 பேர் பாப்பாங்க, ரசிப்பாங்க. டேய் பொட்டி வந்தது எப்படின்னு சொல்லுடா. இவங்க மாமா மூக்கியம் இல்ல, புட்டி வாங்க காசுலன்னு பெட்டிய மார்வாடி கடையில வித்து விட்டான். சரி. இத மீட்டுட்டு வந்தவர் வெளியில இருக்காரு. நான் சும்மா ஹெல்ப்புக்காக வந்தேன். எனக்கு நிறைய ப்ரோகிராம் இருக்கு, நான் வரேன். நான் தான்ப்பா. என்னாச்சு? தம்பி ஏன் தம்பி வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வர்றதானே? நான் வர மாட்டேன். அரைச்சி உன்னை யார் கூப்பிட்டா? ஓடு. வவ்வா நாயாவே மாறிட்டாண்டிவன். கையகல இடத்த வச்சுக்கிட்டு உனக்கு எனக்குன்னு அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிட்டு சாகுற இந்த காலத்துல என் பேரங்களை பார்த்தாவது சொத்து பத்துக்களை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறதுன்னு கத்துக்கிறட்டும். வந்துட்டா முனியாண்டி விலாசி பின்னாலே ஒரு யோ தபால, உனக்கு அடுத்த வீட்டு பிரச்சனைனா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்த லக்கல் தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு நேர மேட்டருக்கு வாயா. ஏன்னு இப்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு என்னன்னே அவசரம்? பின்ன எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்து? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாரு அவங்கிட்ட மீசி இருக்குன்னு காட்டுறான் பாரு. அண்ணே, சொத்தை பிரிக்கலாம் நீங்களே முடிவெடுத்த பிறகு நான் பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுன்னு, சொத்தை யாரு வேணாலும் பிரிக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது. அடடடடா, பாத்தீங்களா பித்த பாசத்தை? ஆட மாயி மாயி, அது பித்த பாசம் இல்லடா, ரத்த பாசம். ஓஹோ ஐ சி. என்ன பிரதர், தினமா திங்க் பண்ற மாதிரி தெரியுது? ஆமா, ஒரு சிந்தனை சிற்பியாச்சே. நீ வருத்தப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது, அது அதுக்கு நேரங்காலன்னு வந்தா சொத்த சொத்த பிரிச்சுதான் ஆகணும். தவால வள வளன்னு கத்திட்டு இருக்காம இந்நேரமா மண்ணா இருக்கு மண்ணாரமா ஒன்னா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ படிச்சிடலாமே. தெற்க இருக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பும் மூத்தவர் மூக்குத்திக்கு, வடக்கு இருக்கிற வாழைத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீச முறுக்கிக்கு, கிழக்கு இருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கு இருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணையே மீச முறுக்கிக்கு. சென்ட்ரல்ல இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட்டுக்குடா, நோண்டி விட்ட கண்ணா. இல்லன்னா இன்னொன்னு விட்டுட்டீங்க. விடுவனா ராசா, எனக்கு தெரியாதா? பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தானே சொல்றேன். ஆத்தாவை அண்ணன் எடுத்துக்கிட்டு, தாத்தாவை தம்பி எடுத்துக்கிட்டு, என்ன இளஞ்சோடி பிரிக்க பாக்குறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா. கிட்ட போய் பாரு, அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகளா? எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க. ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கைய ஓர வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு ஓர வஞ்சனை பண்ண மாட்டான்னு எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் சரிதாயா, ஆனா வீட்டுல இருக்கிற அத்தி பிள்ளைங்க பிரிக்க மாட்டீங்களே. அட சண்டாளா, அத்திப்பட வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லையா? சொல்லியிருந்தேன் பிச்சு வாயில் போட்டு போனடா. யோ, அந்த நிக்கிறாங்க அவ்வளவுதான் சொன்னேன். ஓ இதுங்களா பொண்ணுங்களே சொன்னையா? ஆமாயா, இதுல மூத்தவையா இருக்கு சின்னவையா இருக்கு. மூத்தோட மூத்த எடுத்துக்கிட்டு சின்னோட சின்ன எடுத்துக்கிட்டு. சொத்த பிரிக்கிறவன வச்சுக்க, இந்த சொந்தம் பிரிக்கிற வேலையில வச்சுக்காத. அங்க எங்க சுத்தி நீ இந்த மேட்டருக்கு வருவான்னு தெரியும்ல. அவளுக்கு 2 பேரும் எனக்கு தான். அவளுக்கு தலை வைத்து கூட தொட விட மாட்டேன். ஏடா இது குடும்பமா விளங்க மாட்டாது. அப்பா நீ முருக மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு தள்ளிட்டு போயிருவேன். நாங்க ஆத்தக்கரையில உட்காந்து பிள்ளையார் மாதிரி இருக்கணுமாக்க உட்காரு. நிறுத்துங்கய்யா. என்னடா வந்திருக்கிறது யார் வீடு தெரியுமில்ல? யாரு? மூக்குத்தி வீடு. அன்னைக்கு லெட்டர் கொடுக்க வந்ததுக்கே மரத்துல கட்டி வச்சு உரிச்சான். இன்னைக்கு பொண்ணு கேட்க வந்தா உசுரோட விடுவானா? ஏயா வீடு சொல்றது இல்லையா நீ? நான் எதுக்குங்க சொல்லணும்? இவன் தானே கூட்டு வந்தான். இது நமக்கு வரவாடப்பா. வாங்கண்ணே ஒரு கை பாப்போம். இந்த ஒரு கை பாத்துக்க. அண்ணே, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, தம்பி வந்திருக்கான், ராசிக்கார பையன், நல்லபடியா நடக்கும். அப்படி நில்லுங்கடா. வாடா வாத்தி, ஓயா போத்தி. எல்லாம் வச்சு முதியோர் கல்வி திட்டம் நடத்த போறியா? காதி கிராப்ட் வெட்டிய தள்ளுபடியில வாங்கி கட்டிட்டு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குற? நாங்க அண்ணன் தம்பி 2 பேர் கோயில் மாடு மாதிரி இந்த வீட்டுல இருக்கீங்களா? என்ன தைரியம் இருந்தா பொண்ணு கேட்டு வந்திருப்பேன். இங்க பார், நான் அதிகமா பேச விரும்பல, மரியாதை அந்த இடத்த காலி பண்ணிரு. ஒரு 8 உள்ள எடுத்து வச்ச நடக்க. ஏமாப்ல பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வைரத்திலேயே ஒரு இதயம் செஞ்சு வச்சிருந்தியே, அது பத்திரமா இருக்குல்ல? ஏமா அந்த மண்டேலா பயிருக்கு தெரிஞ்சா சுட்டுவான்பா. அந்த வயிறு எடுத்து பூங்கொடிட்டு கொடுக்க சொல்லி மண்டையில தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோ, அவங்கிட்டயாப்பா நீ கொடுத்த? அவன் பக்கத்துல படுத்து தூங்குறவன் பாய உருவிட்டு போய் வித்து திங்கிறவனாச்சே.
இந்நேரம் எந்த மாறுவாடி கடையில் அடகு வச்சிட்டு எந்தெந்த ஹோட்டல்ல எலும்பு கடிக்குதோ அந்த வாயி ஏன்பா அதை நீயே கொடுத்துட கூடாதா? இல்ல மாம், பூங்குடிட்ட ஏற்கனவே அதை கொடுக்க போய் என்கிட்ட வெறுப்பா பேசிட்டா. திரும்பவும் அதை கொண்டு போய் அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா என்னால தாங்க முடியாது மாம். ஆட குருட்டு போயில நாங்க 2 பேரும் இங்க நிக்கிறோம். அங்க யாரு கிட்ட சொல்ல போற? டேய் வாடா. மாப்ள மாப்ள டேய் ஸ்டாப். ஒண்ணு மூச்சு விடு இல்ல வசனத்தை பேசு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசினா நாய் தண்ணி குடிக்க மாதிரியே இருக்கு. மாப்ள ஏதோ ஒன்னு பார்சல் கொடுத்தீல்ல, அது பூங்குடிட்ட கொடுத்துட்டேன். அப்பா குடுத்துட்டல. பூங்குடி என்ன பத்தி ஏதாவது கேட்டுச்சா? கேடிச்சாவா? உன்னதான் காதலிக்காமா? உண்மையாவா சொல்றீங்க? அட என் தலைமையில சத்தியம்ப்பா. டச்சி இதெல்லாம் ஒரு தலை, இதுக்கெல்லாம் ஒரு சத்தியமா? எத்தனை தடவை சொல்லுவேன்? பேட்டருக்கு வாடா. பூங்குடி உங்களை தான் காதலிக்கு. பூங்குடி உங்களை தான் காதலிக்கு. என்ன உன்னை வெறி நாய் கடிச்சிருச்சா? என்ன எங்கடா அவ காதலிக்கிறா? இல்ல மாப்பிள்ளை தான் காதலிக்கு. சொல்றா. மாப்பிள்ள உங்களை தான் காதலிக்குது. நிஜமா? நிஜமாப்பா. நீ சாயங்காலம் வாக்கியமாட்டு பக்கம் வர சொல்லு. ஆமா வீட்டுல இல்லன்னா தோட்டத்துல தான் இருக்கணும். மாப்பிள மாப்பிள டேய் மாப்பிள டேய் மாப்பிள அங்க போக மாட்டான். டேய் மாப்பிள அட பாப்பா. நான் இங்கதான் இருக்கேன். வர வர உனக்கு டகாட்டி ஜாஸ்தி ஆகி போச்சு. வெளில பாத்தியாமா? பின்னால நின்னு சுரண்டி கூப்பிடுறான். இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. உன்னை பார்க்க பூங்குடி வந்திருக்கு. ஏதோ பேசணும்னு நினைக்குது. நீயே ஏதோ பேசணும்னு நினைக்கிற. நான் போயிடுறேன். நீங்க 2 பேரும் பேசி உங்க லவ் டெவலப் பண்ணுங்க. டேய் சைனா விட ஜனத்தொகை கம்மியா இருக்கு. நீங்க டெவலப் பண்ணுங்க டெவலப் பண்ணுங்க. இப்பதான் 100 கோடி வந்திருக்கா. 101 கோடிக்காவது வாங்க. அத்தா என் பேத்திக்கு ஒண்ணுமில்லையே குணமாயிருமில்ல. உங்க பேத்திக்கு வந்திருக்கிறது வெறும் அக்கி. நீங்க சொன்ன மாதிரி முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்ல? குணமாயிடும். ஏய் வனவரையா. அண்ணா இதுல பாருங்க. அல்ல பாத்துக்கிறேன். அண்ணா இவங்களை செக்அப் பண்ணுங்க. ஏய் லூஸ் பையல மண்டேல என்னடா பண்ற? அத்தா இதுக்கு பேரு மெட்டல் கருவி. எங்கயாவது வெடிகுண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இது கண்டுபிடிச்சிரும். இல்லன்னு வராருல அதான் முன்னெச்சரிக்கை. ஏய் மண்டேலா. எஸ் ஆல் தி செக்டே. செக்டு. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், நீங்க வரலாம். ஐ கம். ஓ உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ? குண்டு நீங்களே வச்சுக்கிட்டாதான். மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அத்தா இந்த கேண்டர் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்டா வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டு. இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சீ மருத்துவச்சி. அடே அதை ஏன்டா உதைக்கிற பாவம். என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கா? பெரிய அறிவு கொழுந்து. முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்கம் வரையறவங்கள தான் தேடணும். நீங்க வாங்க மனம். நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஓ எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் தான் பாக்கி. எவன் கோமன் பாது இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் கிளவிதான். அதை நீ பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கேன், டேக் இட். அட எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்கதானே பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க. அண்ணா அங்க வருங்க வராங்க.